நீங்க வெளியில வந்து இதெல்லாம் சாப்பிடுறீங்கன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அதுவும் நானும் உங்களுக்கு துணைன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்னோட கதி அதோ கதி தான். எவன் அப்பா விட்டு சொத்துடா வா. தப்பு என்னோடதுதான். நான் தான் அவனை வற்புறுத்தி வெளியே சாப்பிட வச்சேன். ஏண்டா முடியாதுன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? இன்னையில இருந்து 2 நாளைக்கு இவங்க 2 பேருக்கும் வீட்டுல சாப்பாடு போடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணி நீ புகுந்து வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்படி போன அப்புறம் நீங்களை மறந்துட மாட்டேல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கு. அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அனிதா, நீ போக மாட்டியா? முதல்ல உள்ள போய் பிரஷ் பண்ணு போ. ஏய், என்ன பொண்ணு இவ? வேண்டி சர்மா, அடடே ஆசீர்வாதம். நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு. காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா அங்கிள்? இன்னைக்கு நானே டீ போட்டிருக்கேன். அப்படியா? அப்பனா குடிச்சுதான் ஆகணும். என்னுடைய சாம்பியன் போட்ட டீ சாம்பியன் டீ தானா இல்ல நோஞ்சா டீயானு குடிச்சு பார்த்தா தானே தெரியும். குடிச்சு பாருங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். அது என்னன்னா, இன்னைக்கு நித்யாவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆனா இவ பார்க்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. முதல்ல அந்த டீயை குடியேம்மா. எனக்கு டீ வேணாமா, நான் இன்னைக்கு விரதம் இல்ல. நல்லா இருக்கே, எப்பவும் முதல்ல குடிச்சிருவீங்க. அதுக்கு இன்னைக்கு நான் குடிக்க மாட்டேன், அது ஏன் இஷ்டம். நீ எதை பத்தி கவலைப்படாத, நான் அவளுக்கு புத்தி சொல்றேன். தேங்க்யூ சாம்பியன். இந்தாங்கப்பா. நித்யா கண்ணா. என்ன அங்கிள்? கொஞ்சம் இப்படி வந்து உட்காருமா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நீ கோவப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ குறுக்க பேசக்கூடாது. சம்மதமா? சம்மதம் தான் அங்கிள். ஆனா என்ன விஷயம்? இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியதுதான். சிலர் வாழ்க்கையில கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும், சிலர் வாழ்க்கையில கொஞ்சம் லேட்டா நடக்கும். அதாவது கல்யாணங்கிறது நடந்தாகணும்ல. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இங்க பாரு, நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க என்கிட்ட குறுக்க பேசக்கூடாது, என் பேச்ச மட்டும் தான் கேட்கணும். இவ அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக இவ அம்மா விரதம் கூட இருந்துட்டு இருக்கா. அது எப்படிப்பா நீங்க சொன்ன உடனே அவ பிடிக்குதுன்னு சொல்லுவா? ஒரு தடவையாவது அவ நேர்ல மாப்பிள்ளை பார்க்கணும்ல. நான் கல்யாணமே வேண்டாங்கிற, எதுக்கு மாப்பிள்ளைய நேர்ல பார்க்கணும்? இங்க பாருமா நித்யா, வலுக்கட்டாயமா யாரும் உனக்கு இங்க கல்யாணம் பண்ணி வைக்கல. ஒரு தடவை நீ மாப்பிள்ளைய பாரு, எனக்காக. நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு தடவை தான். ஒரே ஒரு தடவை. அதுக்கப்புறமா சாயந்தரம் 7 மணிக்கு. அப்ப எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட கேக்குறீங்களா? நீ மறுத்து பேச மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில தான். அம்மா, நீங்க இப்படி தண்ணி கூட குடிக்காம எதுக்கு விரதம் இருக்கீங்க? வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அது வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்ப சரி, நீங்க அந்த டீயை குடிச்சிருங்க. உங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அப்படின்னா நான் மாப்பிள்ளைய பார்க்க தயாரா இருக்கேன். நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரே ஒரு தடவை தான். பிள்ளையாரப்பா, மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு சம்மதம்னு சொல்ல வச்ச இவளை மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வச்சிருப்பா. நித்யா, வாமா, சாயங்காலம் நீ கட்டிக்கிறதுக்கு நல்ல புடவையா எடுத்து வைக்கலாம். வா.
வாடா. அம்மா ஒருவேளை நான் பொண்ணா பிறக்காம பையனா பிறந்திருந்தா? அப்பாவும் நீயும் என்னோட கல்யாண விஷயத்துல இப்படிதான் எப்ப பாரு டென்ஷனா இருப்பீங்களா? என்னோட சொந்தங்களெல்லாம் விட்டுட்டு தெரியாத ஒருத்தரோட ஒரு புது உறவை ஏற்படுத்திக்க இப்படிதான் வற்புறுத்துவீங்களா? இத பாரு நித்யா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதெல்லாம் நடக்கத்தானே வேணும். இப்ப என்ன எடுத்துக்கோ, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டோட உறவை அறுத்துக்கிட்டேன்னா என்ன? போதுமா, போதும் போதும். எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் இப்ப என்ன வேணும்? இன்னைக்கு வரப்போற மாப்பிளைய நான் பாக்கணும், அதானே? பாத்துடுறேன். ஆனா அதுக்காக ஓவரா கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் பாக்குறதுக்கு தான் ஓகே சொல்லிருக்கேன், கல்யாணத்துக்காக இல்ல. புரிஞ்சுதா? எவ்வளவு அழகான பொண்ணு, அவ்வளவு ஏய் சமூக சுந்தரம். அடடா அங்கிள், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்க? அதுவும் இவ்வளவு காலையில வந்திருக்க? நல்லா இருக்கியா? என்ன அங்கிள் இது, உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? உன் நட்பு வேலை எல்லாம் எப்படி இருக்கு? அங்கிள், உங்க ஆசீர்வாதத்தால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியாகிறேன். நம்ம அம்மர் தான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறான் போல இருக்குது. அந்த பொண்ணு இருக்காளே, அதான் மூளை குழம்பி போயிருக்காளே, உங்ககிட்ட சொல்லியிருப்பானே அவன். ஆமாமா, அதை என்கிட்ட சொன்னா. ஆனா அந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சுட்டேன்னு. இனிமே அந்த பொண்ணு நம்ம அமரை தொல்லை பண்ண மாட்டா. அவன் பின்னாடி அவ வரவே மாட்டா. ஏன் உன் முகம் இப்படி ஆயிடுச்சு? முகம் மாறாம எப்படி இருக்கு அங்கிள்? அமரோட அதிர்ஷ்டத்தையே தள்ளி விட்டீங்களே. இங்க பாருங்க அங்கிள், என்னை மன்னிச்சிருங்க. இந்த அமர் இருக்கிறான் பாருங்க, அவன் 1ஆம் நம்பர் லூசு. இவ்வளோ அழகான பொண்ணை தொந்தரவுன்னு சொல்றானே. நித்யா மாதிரி ஒரு பொண்ணு யாருக்காவது கிடைக்குமா? இப்ப என்ன பேர் சொன்ன? நித்யா. முழு பேர் சொல்லு. முழு பேர் என்னமோ சொன்னாங்களே, நித்யா சர்மா. சர்மா, நித்யா சர்மா. எங்க வேலை பாக்குறா? வேலை PWDல தான் வேலை செய்யறாங்க. இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அங்கிள், இந்த ஃபைலை நான் அர்ஜென்ட்டா போய் கொடுக்கணும், கிளம்பிட்டா? சரிப்பா. சரி வரேன். நல்லா இருக்கு. அது சரி, என்னோட சாம்பியன் பொண்ணு நித்யா கிட்ட தான் என் பையனை அதிர்ஷ்டம் அடிக்கடி இழுத்துட்டு வருதா? நீ ஏன் எனக்கு துணையா இருக்கும்போது நான் எதை பத்தி கவலைப்படுவேன்? நீ என்ன ஆசைப்படுறியோ அதே தான் நானும் ஆசைப்படுவேன். அதுக்காக தேவயானி கூட நான் மோதவும் தயாரா இருக்கேன். அமரை சமாதானப்படுத்தி நித்யாவை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். பாரதி அண்ணி, வா கமனி, வந்துட்டியா? இந்தாங்க டேபிள் கிளாத் இருக்கு, கிளாஸ் செட் கேட்டிங்க, கொண்டு வந்திருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, நீயே இதெல்லாம் போட்டுற. இவர் எங்க போனாரு? எங்க இருக்கீங்க? இத வந்துட்டேம்மா, வந்துட்டேன். ஒரு நிமிஷம். எவ்வளவு நேரமா தாங்க நீங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? உங்க மேக்கப்ப பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நித்யாவேல உங்களை பார்க்க வர மாதிரி இருக்கு. என்னம்மா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நம்ம வருங்கால சம்பந்திங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு எதிர்க்க நானும் கொஞ்சம் பந்தாவா இருக்கணும்ல. இந்த மாதிரி முதல் தடவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும்னு வாங்க. அப்படியா? உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அது சரி, நித்யா இன்னும் வரலையாமா? அதான்ப்பா. அனிதா, நீ போய் நித்யா எங்கன்னு கொஞ்சம் போய் பாரு. இப்பெல்லாம் நித்யா ஆட்டோக்காரன் கிட்ட கூட சண்டை போட்டுட்டே இருக்கா. சரி, அப்ப சில்லறைய கொடுங்க, கையில எடுத்துட்டு போறேன். உன் அப்பா கிட்ட கேளு. இருமா, அதானேமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோ அக்காவே வந்துட்டாலே. ஏமா நித்யா, ஏன் இவ்வளவு லேட்டா வர? நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேமா. ஆனா ஆட்டோவும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் உள்ள போய் ரெடி ஆகுப்போ. இதுல ரெடி ஆகுறதுக்கு என்னமா இருக்கு? அனிதா, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ஹலோ ஆண்டி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. நான் இவளுக்கு இவ்வளவு சூப்பரா அலங்காரம் பண்றேன்னு பாருங்க. இங்க பாத்தீங்களா, இவ போட்டுக்கிறதுக்கு ஜுவல்லரி கூட கொண்டு வந்துட்டேன். என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? நீ முதல்ல உள்ள வா, உனக்கு அலங்காரம் பண்ணணும். போமா, போய் சீக்கிரம் ரெடி ஆகுப்போ. வா. சரிங்க அண்ணி, நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. இல்லன்னா அண்ணன் முன்னாடி நீங்க தெரியவே மாட்டீங்க. இவர்தான் தனி அலங்காரம் பண்றதுலயே இருக்காரு. இந்தாங்க மாமா. யாருன்னு பாருமா. சரி, நீரு. ஹலோ. ஆமா சாவித்ரி நிவாஸ் தான். நான் தேவியானி தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஓ, ரோகிணியோட மாமா பேசுறீங்களா? சொல்லுங்க. என்ன அமருக்காக நாங்க பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு யார் சொன்னது?
இல்ல 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 நீங்க ஜாதகம் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்ல. அதுவும் இல்லாம ரோகிணி தான் பொண்ணு பாத்துட்டால. இல்ல நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் ரோகிணி கிட்ட பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க, நான் ஃபோன் வச்சிடுறேன். ரோகிணி, அத்தை, உன் பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் புரிய வைமா. நான் கேட்காம ஐடியா கொடுக்கறது, ஜாதகம் கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அமருக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நான் ஏற்கனவே கற்பனை பண்ணி வச்சுட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சதும் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேல்ல? புரிஞ்சுது. மாமா, நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். அம்மாடி, உன் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லையே. இங்கே பாருமா, தேவியான்னு சொன்னதை நீ தப்பா எடுத்துக்காத. என்ன மாமா, எனக்கு தெரியும். நான் எதுக்காக அவங்க சொல்றது எல்லாம் தப்பா நினைக்க போறேன். நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். வருத்தப்படுறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வீட்டுக்கு இப்போ ஒரு உயிரோட்டம் தேவை. அதை நான் நிச்சயமா கொண்டு வந்தே தரணும். அந்த உயிரோட்டத்தை எப்படி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நேரமா அலங்காரம் பண்ணுவீங்க? பாருங்கம்மா என்ன எப்படி ஆக்கியிருக்காங்கன்னு. அடடா, என் பொண்ணு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே. யாரு கண்ணும் என் பொண்ணு மேல படக்கூடாது, அதனாலதான் திருஷ்டி போட்டு வைக்கிறேன். சரி, அதை விடு. நான் எப்படி இருக்கேன்? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வழக்கத்தை விட ரொம்ப அழகா இருக்க. எனக்கு எதுக்கு போட்டு? யார் கண்ணும் உன் மேல படக்கூடாதுல்ல. வச்சுக்கோங்கம்மா, பொட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. அப்புறம் தப்பி தவறி நீங்க மாப்பிள்ளை முன்னாடி வந்து நின்னுடாதீங்க. அப்புறம் அக்காவை விட்டுட்டு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட போறாரு. ஏண்டி, அறிவு கிட்டத்தனமா ஏன் உளறல? சரி, சீக்கிரமா இவளுக்கு நகையெல்லாம் போட்டு விடுங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் பாக்குறேன். சரி. எனக்கு நகைலாம் வேண்டாமே. காமினி, இந்த காலத்துல பசங்களே இப்படித்தான். ஏ என்ன சன்னி, எப்ப பார்த்தாலும் எதையாவது உளறிக்கிட்டே இருக்காங்க. என்ன பாரதி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்குங்க. இன்னும் என்னெல்லாம் வேலை பாக்கி இருக்கு? அண்ணா நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? முதல்ல போய் கதவை திறந்து விடுங்க. இப்படி எல்லாம் நர்வஸா இருக்காதீங்க. போங்க. நாம இப்படி அமைதியாவே இருந்தோம்னா இந்த வீட்டுல எதுவுமே ஒழுங்கா நடக்க போறதில்ல. எதையாவது நாம செஞ்சுதானே ஆகணும். இப்போ கூப்பிடலன்னா கூட நாம சர்மாஜி வீட்டுக்கு போயிட்டா அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை துரத்தி விட்டுடலாமா? இல்ல 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 இல்ல. அப்புறம் சர்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாருன்னா? ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லை, பரவாயில்ல, கிளம்பிடுவோம். ஏதாவது கேட்கணுமா? கேக்குறேன். தாராளமா. என்னங்க இருக்கு? இதெல்லாம் வழக்கம் தானே. அனிதா, ஆர்த்தி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவங்களை கார்டனுக்கு கூட்டு போங்க. நான் பாக்குறேங்க, நீங்க பேசிட்டு இருங்க.
அடடே வாங்கண்ணே வாங்க. வந்துட்டேம்மா வந்துட்டேன். சர்மா இருக்காரா? இருக்காரு வாங்க. அட சாஸ்திரி சார், வாங்க 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 வாங்க. மன்னிக்கணும், நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல இருக்கு. நீங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க உட்காருங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல நித்யாவை பார்க்க வராங்கன்னு. அடடே ஆமா ஆமா. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர். நாங்க 2 பேரும் தினம் தினம் ஒரே லாட்டரி கிளப்புக்கு தான் போறோம். இப்போ இவங்களை இங்க இருந்து துரத்துறதுக்கு நாம என்ன திட்டம் போடுறது? எங்க உங்க பையனை காணோம்? அவர் வரலையா? இல்ல இல்ல வந்திருக்காரு சார். 2 பேரும் கார்டனுக்கு போயிருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, பேசு. நம்ம போலாம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு பிளம்பிங் பிசினஸ் இருக்கு. என்ன? அதான் பைப்பு டேப்லாம் ஃபிட்டிங் பண்ணுவாங்களே. உங்ககிட்ட யாரும் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. மதுரையில் எங்களுக்கு மொத்தம் 18 ப்ராஜெக்ட் நடக்குதுங்க. மால்ஸ், பில்டிங் எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. உங்கள் ஆஃபீஸ் கான்ட்ராக்ட் கூட எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பணக்காரங்களா இருக்காங்க, பெரிய மனசு உள்ளவங்களா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. ஆனா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆசைப்பட்டேன்னா அது சரி. அப்படின்னா உங்களுக்கு பிளம்பிங் பிசினஸா? ஆமாங்க, சொல்லியிருந்தேனே. எங்க வீட்டுல கூட ஒரு டேப் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி கொடுக்க முடியுமா? டேப்பா? என்ன சொல்றாரு? ஆஹா, உங்களால சரி பண்ண முடியும்னா சொல்லுங்க, இல்ல நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க வீட்டு டேப்பை நானே ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கும் நாங்க நல்ல ஞாபகமா இருப்போம். என்னமா? ஆமாங்க, அதுவும் ஃப்ரீயா செஞ்சு தரோம். ஏன்னா அந்த ஆண்டவன் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ரொம்ப பெரிய மனுஷங்க உங்களுக்கு. அதனாலதான் ஆண்டவனும் எங்களுக்கு மனசார கொடுக்கறான். அவன் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால மருமக சம்பாத்தியத்துல வாழ வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. எங்களோட ஆசையில ஒண்ணுதான், எங்க வீட்டுல எங்க மருமக ஒரு கலாச்சாரம் உள்ள குணமுள்ள மருமகளா இருந்தாலே போதும். அவ அமைதியா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்த்தாலே போதும். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்களுக்கு நிச்சயமா என் நித்யா கிடைக்க போறதில்ல. என் சாம்பியன் எவ்வளவு சுதந்திரமான பொண்ணு, அது தெரியாம இவங்க. அம்மாடே நித்யா, வாழ்த்துக்கள். ரொம்ப கொடுத்து வச்சிருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கும். நிஜமா அரவிந்த், நீ அவளை தேவையில்லாம நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத வச்சிருக்க, தேவையில்லாம நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி வச்சிருக்க. இவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்றீங்க? இல்லம்மா, இவங்க பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, பெரிய மனசு உள்ளவங்களா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. நான் உங்களோட விருப்பத்தை மதிக்கிறேன். ஆனா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆசைப்பட்டேன்னா இல்லம்மா, நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கல. தேவைக்காக தான் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காகவும் ஒரு திருப்திக்காகவும் வேலைக்கு போலாம்ல. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு மருமகளோட சம்பாத்தியம் வேண்டான்னா நீங்க வாங்கிக்காதீங்க. ஆனா அவளை வேலைக்கு போக கூடாதுன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? என்னங்க இது? இந்த பொண்ணு புதுசா ரூல்ஸ் பேசுறா? இல்ல அது வந்து மன்னிச்சிருங்க சர்மா சார், எங்களுக்கு இந்த சம்மதத்துல இஷ்டம் இல்லை.
இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம தப்ப ஒத்துக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. நான் கத்துக்கிட்ட பாடம் இது. அடடே மிஸ்டர் அமர், வாங்க வாங்க உட்காருங்க.